எல்லாருக்கும் ஒரு நல்ல மாலை வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாடிட்டு நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் அந்த பாடலை பாடலாம். வல்லமை மிகுந்த பாடல், ஒரு அறிக்கை செய்யற பாடல் மாதிரி. அந்த சாம்ஸ் 91
ஸோ இது பாடினாலே நம்மளுக்கு வந்து இரவில் நடக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் நம்ம உற்சாகத்தோட விசுவாசத்தோட பாடுவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அதன்படி நம்மளுக்கு செய்து கொடுப்பார். ஸோ நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, ஒரு குகை கடற்கரை பக்கத்துல குகைங்கெல்லாம் இருக்கும்ல, கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேவ்ஸை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு சில பேர் இருப்பாங்க. உள்ள போய் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் ட்ரெஷர்ஸ் இருக்கா, இல்லை ஏதாச்சும் கற்கள் அதுல ஏதாச்சும் வரையப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கடற்கரையில பக்கத்துல இருக்கிற குகைங்கள்லாம் வந்து என்ன பண்ணாரு, ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருந்தாரு, கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக. அப்ப வந்து ஒரு நாள் வந்து அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பேக்ல வந்து ஏதோ இருக்கிறத பார்த்தார். சரி, அந்த பேக் அந்த ஓரமா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை திறந்து பார்க்கும் பொழுது, ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது களிமண் கிளே இருக்குல்ல, கிளே வந்து பால் மாதிரி உருட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போட்ட மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்த்தாரு. வெளியே வந்து களிமண் மாதிரி அந்த உருட்டினது கூட அவ்வளோ நல்லா இல்லை, ஏனாதானோன்னு ஏதோ மாதிரி உருட்டி சும்மா காய வச்சுட்டு அப்படியே குப்பையில போட்ட மாதிரி, டஸ்ட்பின்ல போட்ட மாதிரி இருந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் டைம் போறதுக்காக அதை எடுத்துட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்து கடற்கரையில வந்து உட்காருவார். வெளியில வந்து பார்க்கும் பொழுது அது அந்த பால்ஸ் மாதிரி இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னொன்னா வந்து கடல்ல எவ்வளவு தூரம் நம்மளால தூக்கி போட முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் போறதுக்கு அவருக்கு போர் அடிக்கிறதுன்றதுக்காக அது ஒவ்வொன்னா வந்து என்ன பண்ணாரு, கடல்ல வந்து தூக்கி போட ஆரம்பிச்சார். அந்த மாதிரி நிறைய அந்த ஒவ்வொரு பால்ஸும் நிறைய வந்து கடல்ல வந்து தூக்கி போட்டுட்டார். கரெக்டா ஒரு பால் தூக்கி போடும் பொழுது அது தெரியாம கீழே உளுந்து என்ன ஆயிரும், உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பாக்குறாரு, உள்ள வந்து விலை உயர்ந்த கற்கள், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருந்தது அதுக்குள்ள. அப்ப வந்து இவர் பார்த்துட்டு, என்னது இது ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கும் போல, இது ரொம்ப அதிக காசா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லா உள்ள இருந்த அந்த பேக்ல இருக்க கல்லெல்லாம் உடைச்சி பார்த்தா அதுல எல்லாத்துலயுமே கல் அவ்வளோ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருந்தது. அது அவருக்கு வந்து நிறைய $1000 வந்து அந்த கற்கள்னால அவருக்கு காசு கிடைக்கும். அப்பதான் அவருக்கு யோசனை வரும், சரி இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்க்காம என்ன பண்றோம், நிறைய வந்து கடல்ல தூக்கி போட்டுட்டோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற $1000 நம்மளுக்கு மதிப்புல இருக்கிற ஸ்டோன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, நம்ம கடல்ல தூக்கி போட்டது நம்ம கிட்டத்தட்ட ஆட் பண்ணி பார்த்தா $10,000 கிட்ட, நம்ம கிட்ட வந்து $10,000னா நம்ம இந்தியன் காசு படி நிறைய காசு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்திருக்குமே. தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஏதோ சும்மா களிமண்ணை தான் உருட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அதை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் தான் தெரியுது உள்ள வந்து விலை உயர்ந்த கற்கள் இருக்குது அப்படின்ட்டு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்ல கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், வெளி தோற்றத்தை தான் நம்ம பார்க்குறவங்க அநேகரா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களா, இவங்க கிட்ட நல்ல காசு இருக்கா, இவங்க நல்ல ஸ்டைலா இருக்காங்களா, அப்பனா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணிப்போம். ஆனா உள்ள இருக்கிறதை ஆண்டவர் மாத்திரமே உள்ள இருக்கிறதை அறிந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு மனுஷனை நீங்க எப்படி பாக்குறீங்களோ, ஆண்டவர் எப்பொழுதுமே வெளி தோற்றத்தை பார்க்கிற தேவன் கிடையவே கிடையாது. அவர் உள்ளான மனுஷன் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து எப்படி ஒரு மனுஷனை பாக்குறீங்களோ ஆண்டவரே, அதே மாதிரி என்னையும் பார்க்கும்படி வைங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து வெளியே இருக்கிறதால தோற்றத்தை பார்த்து தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து தேடி இருப்போம், இல்லை தப்பான ஒரு வாழ்க்கை துணையை நம்ம தேடி இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறாரோ, உள்ளான இருதயத்தை பார்க்கிறாரோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு மனுஷங்களுடைய உள்ளான இருதயத்தை தான் பார்க்கணுமே தவிர, வெளியரங்கமா அவங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நிச்சயமா சில பேர் வெளியரங்கமா எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ளேயும் வெளியுயர்ந்த காரியங்கள் நிறைய இருக்கும். ஒரு வசனம் இருக்கிறது, தமிழ்ல நீங்க படிங்க, நான் இங்கிலீஷ்ல 2 Corinthians 4:7 இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல படிக்கலாம்.
But we have this treasure, 2 Corinthians 4:7. Englishல 2 Corinthians 4:7. But we have this treasure in jars of clay to show that this all surpassing power is from God and not from us. இந்த கதையை நம்ம இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது 2 Corinthians 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமான கிருபை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து தான் பெற்றிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறதுக்காக இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். Treasures in jars of clay to show that அவருடைய நாமம், அவருடைய பவர் தான் எல்லாமே. நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம வெறும் களிமண் தான். ஆனா களிமண்ணுக்குள்ள ஆண்டவர் நம்மளையும் நிறைய டேலண்ட்ஸ்னால நிறைய பிரகாசிக்கும்படி வைப்பார். இந்த கதையை ரெண்டு வகையா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் எப்படி ஒருத்தவங்களை பாக்குறாரோ, உள்ளான இருதயத்தை பாக்குறாரோ, வெளியரங்க தோற்றத்தை பார்த்து அவர் சூஸ் பண்ற தேவன் இல்ல, அவர் உள்ளான இருதயத்தை பார்த்து அவங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி நம்மளும் ஒரு மனுஷங்களை அவங்களுடைய ஹார்ட்டை தான் பார்க்கணுமே தவிர வெளியரங்கமா அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க கமெண்ட் பண்ணி இல்ல அவங்க பார்க்க ஸ்டைலா இல்ல, எனக்கு ஏத்த இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியரங்கமா பார்க்காம உள்ளான இருதயத்தை பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம், நிறைய நல்ல வாழ்க்கை துணை நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம். நம்ம வெளியரங்கமா பார்த்ததுனால நிறைய பேரை இழந்து கூட போயிருக்கலாம். இதை இன்னொரு வகையா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வசனத்தின் படி நம் மகத்துவமான கிருபையை காண்பிக்கும்படி மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை வைத்தது போல ஜார்ஸ் ஆஃப் கிளேல ட்ரெஷர் இருக்கிறது. ஆண்டவர் ஏன்னா நம்ம வெளியரங்கமா நம்ம பெருமை, நான் இவ்வளவு நல்லா இருக்கேன், இவ்வளவு இதுவா இருக்கேன், எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம வெளியரங்கமா நம்மளையே நம்ம புகழ்ந்திக்காம ஆண்டவர் மூலமா தான் நம்மளுக்கு எல்லா கிருபையும் வருகிறது, ஆண்டவர் மூலமா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைத்தது. நம்மளை எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்றால் ஃப்ரம் டஸ்ட், மண்ணிலிருந்து தான் நம்மளை சிருஷ்டித்தார். அதனால நம்மளும் ஒரு களிமண்ணை போல தான் இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் நம்மையும் பிரகாசிக்கும்படி விளைவுயர்ந்த கற்களை போல நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் உங்ககிட்ட நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ வெளியரங்கமா பார்த்து நீங்களும் சில பேர் யோசிக்கலாம், நான் இப்படி இருக்கிறேனே, நான் பாக்குறதுக்கு நல்லா இல்லையே, நான் மற்றவங்களுக்கு அக்செப்டபிளா இல்லையே, யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குதே. ஆனால் நீங்களே உங்களை நினைச்சிக்கலாம், எங்கூட எந்த டேலண்ட்டும் கிடையாது, நான் வெளியரங்கமா எதையுமே கொண்டு வர முடியல அப்படின்னு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. வெளியரங்க தோற்றத்தை பார்த்து யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து வெளியரங்க தோற்றத்தை பார்த்து சூஸ் பண்ற தேவனே கிடையாது. உள்ளான இருதயம், உள்ளான டேலண்ட்ஸ், நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு டேலண்ட்ஸ் ஆண்டவர் வைத்திருப்பார். அவருக்காக அதை யூஸ் பண்ணபடி நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க. உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி, ஆண்டவருக்குண்டான காரியங்களிலும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ அதுதான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷங்களை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் கிட்ட கேளுங்க. வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பான டிசிஷனுக்குள்ள போகாதபடி ஆண்டவர் நம்மளை வழி நடத்த வேண்டும், நம்மளை சொல்லி கொடுக்கணும். ஹோலி ஸ்பிரிட் வில் டீச் அஸ், எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா நம்ம அதுக்கு கேட்கணும் ஆண்டவர் கிட்ட. ஸோ உங்களுக்கு நான் எனக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி தி லார்ட் வில் பிளெஸ் யூ. ஸோ நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.